ரீசனிங்கில் அனாலஜிலேருந்து ஒரு சில முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இந்த மாடல் கொஸ்டின்ஸ் பார்த்தோம்னா வரக்கூடிய டிஎன்பிசி குரூப் 2 மெயின்ஸ் அதேமாதிரி போலீஸ் எக்ஸாமில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய எஸ்எஸ்சி மற்றும் ரயில்வே ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாம்லையும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ லெட்ஸ் சி. ஃபர்ஸ்ட்டு கர்நாடகா என்பது கோல்டை குறிக்கும். அப்போ மத்திய பிரதேசம் என்பது எதை குறிக்கும் கேட்குறாங்க. ஸோ கர்நாடகானா நமக்கு மெயினாக ஞாபகம் வருது கோலார், தங்கம் அதிகமாக அங்கே இருக்குது. ஸோ அதேமாரி மத்திய பிரதேசத்தில் டைமண்ட் அதிகமாக இருக்குது. மத்திய பிரதேசத்தில் டைமண்ட் அதிகமாக இருக்குது. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதேமாரி ரெட் என்பது கலரை குறிக்குது. அப்போ டீச்சிங் என்பது எதை குறிக்கும் கேட்குறாங்க. இந்த சம் 2023 எஸ்எஸ்சி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இந்த சம்மை சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 3 என்பது ட்ரையாங்கலை குறிக்கும். அப்போ 4 என்பது எதை குறிக்கும் கேட்குறாங்க. 3 அப்படின்னா ட்ரையாங்கல் அப்படின்னா ட்ரையாங்கல். ஸோ இது வந்து 3 பக்கம் இருக்கிறதுனால 3 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இங்கே 4 அப்படின்னா இங்கே ஆப்ஷனில் பாருங்க ஆக்டகான் அப்படிங்கிறது ஆக்டகான் இப்படி வரும் இப்படி வரும். ஸோ எத்தனை பக்கம் வருது? கிட்டத்தட்ட 1 2 3 4 5 6 8 பக்கம் வருது. மொத்தம் 8 பக்கம் வருது. அப்போ இது வராது. ஸோ ஆங்கிள்ங்கிறது ஒரு கோணம், அது வராது. நெக்ஸ்ட் ரெக்டாங்கிள் பாருங்க, ரெக்டாங்கிள் 4 பக்கம் வருது. ஸோ ஆன்சர் வில் பி சி. அதேமாரி பென்டகான் அப்படிங்கிறது பென்டகான் இந்த மாதிரி வரும். ஸோ அப்போ ஆன்சர் வில் பி சி. ஸோ அதேமாதிரி இந்த சம் பாருங்க, சர்க்கிள் என்பது பயா ஸ்கொயரை குறிக்கும் எனில் செமி சர்க்கிள் என்பது எதை குறிக்கும் கேட்குறாங்க. இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 3 என்பது ட்ரையாங்கலை குறிக்கும். அப்போ 4 என்பது எதை குறிக்கும் கேட்குறாங்க. 3 அப்படின்னா ட்ரையாங்கல் அப்படின்னா ட்ரையாங்கல். ஸோ இது வந்து 3 பக்கம் இருக்கிறதுனால 3 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இங்கே 4 அப்படின்னா இங்கே ஆப்ஷனில் பாருங்க ஆக்டகான் அப்படிங்கிறது ஆக்டகான் இப்படி வரும் இப்படி வரும். ஸோ எத்தனை பக்கம் வருது? கிட்டத்தட்ட 1 2 3 4 5 6 8 பக்கம் வருது. மொத்தம் 8 பக்கம் வருது. அப்போ இது வராது. ஸோ ஆங்கிள்ங்கிறது ஒரு கோணம், அது வராது. நெக்ஸ்ட் ரெக்டாங்கிள் பாருங்க, ரெக்டாங்கிள் 4 பக்கம் வருது. ஸோ ஆன்சர் வில் பி சி. அதேமாரி பென்டகான் அப்படிங்கிறது பென்டகான் இந்த மாதிரி வரும். ஸோ அப்போ ஆன்சர் வில் பி சி. ஸோ அதேமாதிரி இந்த சம் பாருங்க, சர்க்கிள் என்பது பயா ஸ்கொயரை குறிக்கும் எனில் செமி சர்க்கிள் என்பது எதை குறிக்கும் கேட்குறாங்க. இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. ரீசனிங் அனாலஜியில் அடுத்த சம் பார்க்கலாம். அனாலஜியை பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த ஒரு ஃபார்முலா எதுவுமே ஒர்க் பண்ண தேவையில்ல. ஸோ அந்த இடத்துல எக்ஸாமில் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் நம்ம யோசிச்ச போதும் ஈஸியாக வித்தின் 5 செகண்ட்ஸில் ஆன்சர் டிக் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 13 என்பது 1331 குறிக்கும் எனில் 17 என்பது எதை குறிக்கும் கேட்குறாங்க. ஸோ இங்கே 13 இங்கே 1331. 13 மைனஸ் 2 = 11. 11 கியூப் = 1331. ஸோ அதேமாரி இங்கே 17 மைனஸ் 2 = 15. 15 கியூப் = 3375. ஸோ அப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க, 25 என்பது 125 குறிக்கும் எனில் 36 என்பது எதை குறிக்கும் கேட்குறாங்க. இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. அனாலஜியில் அடுத்த சம் பார்க்கலாம். கொஸ்டின் மார்க் இங்கே 81 77 69. ஸோ இந்த இடத்துல என்ன வரும்னு கேட்குறாங்க. இந்த சம் 2023 எஸ்எஸ்சி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 3 நம்பருக்கு என்ன ஒத்துமை இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் 81லேருந்து 4 மைனஸ் பண்ணால் 77, 77லேருந்து 8 மைனஸ் பண்ணால் 69. கொடுத்துருக்கிற 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் இதேமாரி ட்ரிக் யூஸ் பண்ணிக்கிறான்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஏ ஆப்ஷன் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே 64லேருந்து 61 போச்சுன்னா 3, பட் ஆனால் இங்கே 4 வருது. அப்போ இந்த ஆப்ஷன் வராது. ஸோ அடுத்து இந்த ஆப்ஷன் பாருங்க, 56லேருந்து 52 போச்சுன்னா 4, அடுத்து 52லேருந்து 44 போச்சுன்னா மீதி 8. ஸோ இந்த சேம் ட்ரிக் இங்கே அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதே மாதிரி இந்த சம் பாருங்க, கொஸ்டின் மார்க் 12 51 159. இந்த சம் 2020 எஸ்எஸ்சி எக்ஸாம் கேட்டிருக்காங்க. இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. அடுத்த சம் பார்க்கலாம். டிஇ என்பது 10 எனில் ஹச்ஐ என்பது என்ன வரும்னு கேட்குறாங்க. இந்த சம் 2024 எஸ்எஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆல்பபெட் சீரிஸா டியோடைய பிளேஸ் பார்த்தோம்னா 4, ஈயோடைய பிளேஸ் பார்த்தோம்னா 5. 5 × 4 = 20. ஸோ 20 ÷ 2 = 10. ஸோ அந்த 10 தாங்க போட்டுருக்காங்க. ஸோ இதே மாதிரி இங்கே ஹச்சோடைய பிளேஸ் பார்த்தோம்னா 8வது பிளேஸ். அதே மாதிரி ஐயோடைய பிளேஸ் 9. 9 × 8 = 72. 72ல் பாதி 36. ஆன்சர் வில் பி பி 36. ஸோ அதே மாதிரி இந்த சம் பாருங்க, பிஎஃப் 24 எனில் EH = என்ன வரும்னு கேட்குறாங்க. இந்த சம் 2021 ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இதை சால்வ் பண்ணி இந்த ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. சூஸ் த ஆட் வேர்ட்ஸ், அதாவது பொருந்தாத வார்த்தையை தேர்ந்தெடுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு 5 வார்த்தை கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஆப்பிள், ரோஸ், லில்லி, மேரிகோல்ட், லோட்டஸ், இந்த மாதிரி ஒரு 5 வார்த்தை கொடுத்துட்டு இதில் பொருந்தாத ஒரு வார்த்தை இருக்குது, அதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பாருங்க, ஆப்பிள் அப்படிங்கிறது ஒரு பழம், மீதி பார்த்தீங்கன்னா ரோஸ் அப்படிங்கிறது பூவு, லில்லிங்கிறதும் பூவு, அதே மாதிரி மேரிகோல்டுங்கிறது ஒரு ஃப்ளவர், லோட்டஸ்ங்கிறதும் ஒரு ஃப்ளவர். அப்போது
இதில் ஆட் வேர்ட் பார்த்தோம்னா ஆப்பிள். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதே மாதிரி இதே மாதிரி இந்த சம் பாருங்க. சூஸ் த ஆட் வேர்ட்ஸ் ஜனவரி, மே, ஜூலை, ஆகஸ்ட், நவம்பர். ஸோ இதை கண்டுபிடிச்சி இதுக்கான ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.